நான்சி சாமுவேல் தம்பதிக்கு 1847 7வது மகனாக பிறந்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். தனது 7வது வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டு 3½ மாதத்தில் கற்கும் திறன் இல்லை என்று பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு தாயின் அறிவுரைப்படி நூலகங்களில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். தனது 7வது வயது முதற்கொண்டே சிறு சிறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். தனது 12வது வயதில் ரயில் நிலையங்களில் நியூஸ் பேப்பர் சேல் செய்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்கினார். தனது 15வது வயதில் பத்திரிகை ஆசிரியராகவும் செயல்பட்டார். ஒரு முறை ரயில் பெட்டியில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது பாஸ்பரஸ் கொட்டி ரயில் பெட்டி தீப்பிடிக்க ரயில்வே நிர்வாகம் ஆராய்ச்சி ஜாமான்களை தூக்கி வெளியே வீசிவிட்டு ரயில் நிலையத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார் எடிசன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதரை பத்திரிகையில் தவறாக எழுத போய் அவர் எடிசனை தூக்கி சென்று நதியில் வீசிவிட்டு சென்றார். தப்பித்து பாஸ்டன் நகருக்கு ரயில் ஏறினார் எடிசன். ரயில் பழுதாகி பாதியில் நிற்க கையில் காசு இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் வெறும் உயிர் மட்டுமே வந்து சேர்ந்தது பாஸ்டன் நகருக்கு. அப்படி வந்து சேர்ந்த இடம்தான் பின்னாளில் மிகப்பெரிய சாதனைகள் உருவாக்கிய பாஸ்டன் நகரம். எடிசன் முதலில் வாக்குப்பதிவு இயந்திரம் கண்டுபிடித்தார். ஆனால் அன்றைய அரசியல்வாதிகள் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் எடிசன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது முகத்தில் அமிலம் கொட்டி சதைகள் பீய்ந்து தூங்கிய நிலையில் பல மாதங்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகே மீண்டு வந்தார். அதன் பிறகு பங்கு சந்தைக்கு தேவையான மிஷினை கண்டுபிடித்தார். அதற்கு பங்கு சந்தை ஜெனரல் $40,000 கொடுத்தார். எடிசனின் வாழ்க்கையில் முதல் பார்த்த அதிக பணம் அது. அதன் பிறகு நியூ சர்ச்சில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார். 5 மணி நேரம் உழைப்பு, அரை மணி நேரம் தூக்கம் என்று கடுமையாக உழைத்தார். எடிசனின் தொழில் கூடம் ஒரு பயிற்சி கூடமாக மாறியது. அடுத்ததாக துப்பாக்கி தொழிற்சாலை உருவாக்கினார். எடிசனை வளர விடாமல் தடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர் மீது நிறைய வழக்குகள் தொடரப்பட்டன, மிரட்டல்கள் விடப்பட்டன. அவரை விலைக்கு வாங்க பேரம் பேசப்பட்டது. எதுக்குமே அஞ்சாமல் செயல்பட்டார் எடிசன். பேசுவதை திரும்ப பேசும் போனோகிராபியை கண்டுபிடித்தார். 1879 மின்விளக்கை கண்டுபிடித்து உலக புகழ் பெற்றார் எடிசன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்பு மனைவிக்கு 14 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய மாளிகையை உருவாக்கினார். மாளிகையை சுற்றி பூக்களையும் மலர்களையும் அழகிய மரங்களையும் உருவாக்கி ஒரு பூங்காவனமாக காட்சியளிக்க செய்தார் எடிசன். ஐரோப்பிய பல்கலைக்கழகமும் அமெரிக்க பல்கலைக்கழகமும் எடிசனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முன் வந்தது. 1915 நோபல் பரிசு வழங்குவதற்காக நோபல் பரிசு ஆணையம் முன் வந்தது. எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்த போது அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளிலிருந்து வெளியேறுவதற்கு 16 ஆண்டுகள் போராடியுள்ளார் எடிசன். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஆரம்பித்து மின்சார பல்பை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் காங்கிரீட் கலவை, சினிமா, துப்பாக்கி போன்ற 1093 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கண்டுபிடிப்புகளின் கதாநாயகனாக வாழ்ந்தார் எடிசன். 1931 ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார் எடிசன். அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய நண்பர் ஹென்றி போர்ட் அவருடைய எடிசனோட தொழிற்சாலையும் ஆய்வுக்கூடத்தையும் அவரோட மாளிகையும் கிரீன்ஃபீல்டு நகரில் தத்துரூபமாக உருவாக்கி மக்களின் பார்வைக்கு காட்சி பொருளாக வைத்தார். எடிசனின் புகழ் காலம் உள்ளவரை நிலைக்கும். இவ்வளோ பெரிய சாதனைக்கு எடிசனுக்கு காரணமாக இருந்தது புத்தகம் மட்டுமே. ஆகவே நண்பர்களே, நாமும் புத்தகத்தை கையில் எடுப்போம், பெரிதாக சாதிப்போம், சரித்திரத்தை உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம்.